ஹாய் ஹலோ. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் தான் இருக்கோம். வெளியில் எங்கேயும் நான் போகல. டுடே ஒரு 2 வீடியோ சமைக்கிற பார்த்த சுருக்கி வீட்டில் பிள்ளைங்கன்னா எங்களுக்கு சமைச்சு கொடுங்கன்னு கேட்டாங்க. ஏதோ நமக்கு தெரிஞ்சதா இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக இன்றைக்கி ஒரு க்ரீன் சிக்கன் செய்யலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். இப்போ அதை தான் செய்ய போகிறோம். எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ நம்ம 2 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கோம். அதுக்கு வெங்காயம் இவ்வளோ வெங்காயம் இருந்தால் போதும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை கட் பண்ணிக்கிடுவோம். இப்போ இந்த ஆனியன் நறுக்குனது லைட்டாக வாஷ் பண்ணிக்கணும். ஒரு வாஷ். ரொம்ப கழுவுனோம்னா டேஸ்ட் போயிடும். அதனால் கழுவுனது போதும். ஓகே வாப்பா, இதை எடுத்து ஓகே. இப்போ நம்ம வெங்காயத்தை கட் பண்ணிட்டோம். அதில் எடுத்து வச்சுருவோம். ருசியாக சாப்பிடணும்னா என்னென்ன வேலைலாம் பார்க்க வேண்டியதுன்னு பாருங்கள். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு மிக்சி ஜாரு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம முந்திரி பருப்பு வாங்கியிருக்கோம். ஏன்னா சிக்கனில் முந்திரி பருப்புனா போடுறீங்களேன்னு கேட்காதீங்க. முந்திரி பருப்பு போட்டோம்னா வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும். சமைச்சிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்லாமல் இன்னொரு ஆள் வச்சு உங்களுக்கு சாப்பிட பார்த்துட்டு உங்களுக்கு சொல்ல வைக்கிறேன். 2 கிலோ சிக்கனுக்கு 100 கிராம் முந்திரி பருப்பு போடுறேன். அப்படின்னா தான் அது டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். லெவலை குறைச்சிங்கன்னா எல்லாமே மாறிடும். இது ஒரு இந்த மிளகாய் ஒரு 6, 8, 10 ஒரு 15 மிளகாய் போட்டுக்கலாம். ரொம்ப போட்டோம்னா காரம் ஜாஸ்தி ஆயிரும். அதனால் ஒரு 15 மிளகா அதில் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். புதினா தலை அதுக்குள்ளே போட்டலாம். மிக்சியை அரைச்சிடும். அதனால் அதை கட் பண்ணி மட்டும் போட்டால் ஓகே. புதினா நல்லா நிறையா சேர்த்தோம்னா, புதினா கிடையாது சாரி, மல்லித்தலை. மல்லித்தலையை இதுக்குள்ளே பிச்சு போட்டுக்குவோம். மல்லித்தலை நிறையா சேர்க்க சேர்க்க அந்த க்ரீனிஷாக கலர் நல்லா கொடுக்கும். அடுத்து நம்ம பச்சை மிளகா அலசி வச்சுருக்கதை அதை கட் பண்ணி போட்டுக்கலாம். சும்மா 2 கூட கட் பண்ணி போடலாம். மிக்சியில் போடுறதுனால அதுவே அரைச்சிடும். ஓகே. இதில் மக்களே நம்ம தண்ணியை ஊற்றிக்கிறோம். அப்போ தான் நல்லா கலன்னு அடிக்கும். நம்ம மிக்சியில் அரைச்சிருவோம். வாங்க. ஓகே, அருமை, செம்ம சூப்பராக அரைச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தோம்னா ஏதோ அந்த புதினா சட்னி மாதிரி இருக்குது. பார்க்கும்போது நம்மளுக்கு இதான் நம்மளுக்கு நல்லா கலர் கொடுக்கும். இதை நம்ம கறியில் மிக்ஸ் பண்ணி நம்ம ஊற்றணும் அவசியம். ஓகே மக்களே, இப்போ நம்ம மிக்சியில் அடித்து கூழு மாதிரி ஒரு சட்டியில் எடுத்துட்டோம். கூழுன்னு நினச்சிடாங்க. இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க க்ரீன் சிக்கன் நம்ம மிக்சியில் அடித்து தான் இப்போ ஊற்றி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம போய் அடுப்பு பற்ற வச்சு கறியை வேக வைக்கிறதுக்கு ரெடி பண்ணுவோம். ரெடி பண்ணிட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். வாங்க மக்களே. இப்போ 2 கிலோ கறிக்கு சின்ன சட்டி பத்தாதுன்றனால ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கிட்டோம். நம்ம இப்போ அதில் கறியை போட்டு நம்ம வாஷ் பண்ணிடலாம்.
வந்து சிக்கன் அதில் போட்டாச்சு. இது நல்லா ரொம்ப கழுவாமல் ஒரு வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, இப்போ நம்ம வந்து கறியை ஒரு வழியாக வாஷ் பண்ணிட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு இப்போ சட்டி வச்சு அடுப்பில் சட்டியை வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி நம்ம வெங்காயத்தை ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுறோம்னு தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கே புரியும். இதான் இன்றைக்கி நம்மளை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், அடிக்க வராங்க கேமரா எடுக்கும் போது. சரி விடுங்க கோவப்படாங்க. ஏய் பாப்பா, மாட்டு குத்திரும், முள்ளு குத்திரும். முள்ளு குத்தி இப்போ அழுக போகிற, காலில் மாட்டிக்க மாட்டினா முள்ளு குத்திறேன். சொல்கிற பச்சே கேட்க மாட்டேதப்பா. சரிவா, நம்ம கறி சமைக்கிற வேலையை நம்ம பார்ப்போம். அண்ணே வந்துட்டானா? டேய் என்னடா தூள் உப்பு இல்லையா? அப்புறம் என்னடா? கல் உப்பு தான். சரி ஓகே, ஓசியா கொடுக்குறதுனால கல் உப்பு தான் கொடுக்குறாங்க போல. உப்புனா நம்ம காசு கொடுத்து வாங்கலை. லைட்ருங்கப்பா பற்ற வைக்க. லைட்டரை தலை மறந்து வச்சுட்டு வந்துட்டானா. வேகமாக சிரிச்சுக்கிட்டே ஓடுறான். எடுத்துகிட்டு வரட்டு வந்து பற்ற வச்சுருவோம். பாப்பியம்மா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வேலை பார்க்குறியா? என்னது? அப்படியா? சரி ஓகே, நல்லா வேலை பார்க்குறீங்க. அது நான் கையெல்லாம் இது பண்ண இங்கே அழுக்காகுது பாரு. தேடிக்கிட்டு இருந்த லைட்ரு கிடச்சிருச்சு. இப்போ அடுப்பை பற்ற வைக்கிற அப்புறம் சட்டியை மேலே வைக்கிறோம். ஓகே, அடுப்பு பற்ற வச்சாச்சு. சூப்பர் அடுப்பாக இருக்குது. மழைன்னு எரியுது. என்னங்கம்மா? ஆமாம், அடுப்பு வச்சு தீ பொறுத்திருக்கேன். ஆமாம், சிக்கன் தான் செய்ய போகிறோம். சிக்கன் செஞ்சு சாப்பிட்ருவோம். ஓகே ஓகே ஓகே. அம்மாவுக்கு அப்பாவுக்கு அம்மா கூட்டிகிட்டு வந்துடுறேன். ஓகே, அவங்களுக்கு அம்மாவுக்கு சிக்கன் வேணுமா, அதனால் அதை சொல்கிறாங்க. சரி ஓகே, தூசியை தட்டி விட்றாங்க இங்கே. டேய் இதர்றா என்ன அடுப்புன்னே தெரில. வச்ச சுருக்கு பார்த்தீங்கன்னா சட்டினா காஞ்சு கொடூரமாக இருக்குது. கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிடுவோம். தம்பி எண்ணெய் எடுத்துகிட்டு வர வைக்க. ஓகே மக்களே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, என்னடா நம்மளுக்கு தெரியாதவா சொல்கிறான்னு நினைக்காங்க, இருந்தாலும் சொல்கிறது நம்ம கடமை. ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றணும். நம்ம வதக்கிற அளவுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ. ரொம்ப ஊற்றிடாங்க, போதும்னு நினைக்கிறேன். ஓகே, இதை பிடிச்சிக்கங்க. நெக்ஸ்ட்டு ரெஸ்ட் இல்லை, கடுங்குழுத லைட்டா இப்படி தான் எங்கள் அம்மா செய்கிறத பார்த்துருக்கேன். அதை வச்சு இப்போ போடுறேன். ஓகே, என்ன காஞ்சிட்டாப்பில். இது எதுக்குன்னா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காண்டி நம்ம அதை போடுறோம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிள்ளை ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி போடுறோம், பண்ண முன்னாடி போடுறோம். ஓகே, சிறப்பு. அடுத்து நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். ஜில்லுண்டு. அடுப்பு கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம். தம்பி கரண்டியை கொண்டு வர மறந்துட்டான், எடுக்க போயிருக்கான். இப்போ நம்ம கரண்டியை வச்சு கடன்னு வதக்கணும்னா க்ளீனாக இருக்கும். வெங்காயம் வதக்கிறது வந்து இந்த கலர் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம வதங்கினதும் இந்த கலரை வச்சே வதங்கிருச்சா வதங்கலையா அப்படின்றத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் மக்களே. என்னடா விளாகர் வந்து இப்படி சமயக்காரன் ஆகிட்டான்னு பார்க்காங்க. அப்பப்போ வீட்டில் யாரும் இல்லாட்டி நமக்கு நாம திட்டத்தை நம்ம சமைச்சு சாப்பிட்றது தான் நம்மளோட வேலை. பாப்பா தள்ளி போயிருங்கடா, மேலே போட்டுங்கடா. செப்பல் போட்டுங்க. செப்பல் என்னடாமா? ஓகே ஓகே, வெரி குட். அடுப்பு வந்துருச்சு. நம்ம சூப்பராக வதக்கிட்டோம். இந்த கலரை பார்த்தீங்கன்னா தெரியும். கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கா?
இதான் நம்ம சூப்பராக வதக்கியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா நம்ம சிக்கனை கழுவி வச்சுருக்க எடுத்து கொட்டுறோம். சேதுபதி சிக்கன் எடுங்க. தண்ணியெல்லாம் கீழே ஊற்றக்கூடாது, இந்த தண்ணியோட தான் வதக்கணும். இப்போ வந்து நம்ம சிக்கனை போட்டுடலாம் மக்களே. ஓகே, வெரி குட். சிக்கனை போட்டோம். மஞ்சள் தூள் விட்டுறோம். இதை அப்படியே ஒரு கிண்டிடலாம். இது வந்து லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டா நல்லது, அதனால் அப்படியே பரவாயில்ல போட்டு விட்டுலாம். ஓகே, இப்போ நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருக்கத குழப்பி ஊற்றிடலாம்னு நினைக்கிறேன். அடங்க ஒக்கா முக்கா பார்த்தீங்களா, மஞ்சள் பொடி போட்டுமே நம்ம அடித்து வச்சுருக்க புதினா மல்லி எவ்வளோ கலர்ஃபுல் ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு சிக்கன் வந்து க்ரீனிஷ் ஆயிடுச்சு. நம்ம இதை தான் எதிர்பார்த்தோம். இப்போ அதில் வந்து என்ன குறைனா சால்ட்டு போடுறோம், நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். சேதுபதி இதை பிடிங்க. சேதுபதி ரொம்ப வெக்கப்படுறியா நீங்கள் மொத வீடியோவில் வர ஒட்டியும் என்னை ஆளை விட்டுன்ற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கான். என்ன அப்படியா? புதுக்கி விடுங்க சேதுபதி, வெக்கப்படாதீங்க, வாங்க. புறா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து மனசாக அதில் போட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணுறோம். உப்பு எடுப்பா, உப்பு இல்லாட்டி சப்புன்னு போயிடும், அதனால் உப்பை போட்டு தான் ஆகணும். குத்து மதிப்பாக தான் போடுறேன். ஓகே, ஒரு 2 கையில் போட்டிருக்கேன். போதும் ட்ராப்பில் கேமரா எடுக்கிற ஒரு நம்ம ஆள் செல்வம். பிடிப்பா. உப்பு இல்லைனாலும் வேஸ்ட் ஆயிரும், உப்பு அதிகமாகிட்டாலும் சோழி முடிஞ்சிடும், அதனால் போட்டிருக்கேன். இப்போ இது வந்து சும்மா அப்படி கலன்னு ஒரு கிண்டு பாருங்க. கிண்டும் போதே ஆசையாக இருக்குது, அப்படியே எடுத்து வாயில் போடணும் போல் இருக்குது. இருந்தாலும் அப்படியே எடுத்து வாயில் போட்டோம்னா கொஞ்சம் வாயினா சுற்றுவாப்பில், அதனால் கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். மக்களே, சாரி மக்களே, பட்டை போடுறதுக்கு மறந்துட்டோம் நம்ம. ஆனால் இனி போடலாமான்னு எனக்கு தெரியலை. போட்டால் நல்லா இருக்குமா? அவசரமாக செஞ்சதில் ஏன்னா கறியை போடுறதுக்கு இதுக்கு முன்னாடி போடுறது, நம்ம பின்னாடி போடுறோம். எப்பயும் நம்ம சமையலில் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குங்களா. கொஞ்சம் பெப்பர் கொண்டு வாங்க சரி.
உப்புனா கரெக்டாக தான் இருக்குது. கொஞ்சம் கூட போட்டிருந்தாலும் இன்றைக்கி சிங் சாங் சங்காக இருக்கும். கரெக்டாக இருக்கா அவ்வளோ உப்பு. இப்போ கறினா வந்த முன்னாடி எடுத்து நம்ம லபக்குன்னு போட்டு தள்ளிடலாம். இப்போ இதோட சேர்த்து கொஞ்சம் பெப்பரையும் ஆட் பண்ணிடுறோம். முந்திரி பெப்பர் கிரீனிஷ் சிக்கன் அப்படின்னு சொல்லிக்கலாம் அதுக்கு பேர. ஓகே புரியுங்க. இப்போ வந்து இதுக்கு சாப்பாட்டில் சாப்பிட்றத விட புரோட்டாவில் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சேதுபதி போய் ஒரு 10 புரோட்டா வாங்கிட்டு வாங்க. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இவங்கள சாப்பிட வைக்கிறக்கா நீங்கள் பாருங்க எப்படி வேர்த்துருச்சுன்னு. நம்ம சமைச்சு இப்படி இது பண்ணி இவங்கள சாப்பிட வைக்கிறக்கான்னு நம்ம இப்படின்னா கஷ்டப்பட்டு சமைச்சிக்கிட்டு இருக்கோம். இல்லை என் மகளை பார்த்தீங்கன்னா பாருங்கள் கொஞ்ச நேரத்தில் என்னென்னா பண்ணி வச்சுருக்குது. பாப்பா என்ன பண்ணுறீங்க? கம்பை வச்சுன்னா விளாடக்கூடாது, வைங்க. சரி ஓகே. இப்போ நம்ம கறி நம்மளை ப்ராசஸ் அப்புறம் முடிச்சிட்டோம். இப்போ அதை ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிட்டோம்னா இதில் இருக்க தண்ணினா வற்றின பின்னாடி நம்ம எடுத்து சிக்கனை சாப்பிட்றலாம். அதுபோக நம்ம சேதுபதி வந்து புரோட்டா வாங்க போயிருக்காப்புல. புரோட்டாவில் அவங்க கொடுத்த குழம்பு வச்சு சாப்பிடாம இன்றைக்கி நம்ம இந்த சிக்கனை வச்சு சாப்பிட போகிறோம். அதான் இன்றைக்கி நம்ம வீடியோ. தண்ணி அதிகமாக கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம். கொஞ்சம் ஈர்த்துருக்கணும், கறியை கொஞ்சம் தண்ணியை குறைச்சிருக்கணும். நம்ம மல்லித்தலையை அரைச்சதையும் கொஞ்சம் கடைசியாக அந்த ஜாரில் இருக்க தண்ணியை கழுவி ஊற்றிட்டோம். அதை கொஞ்சம் குறைச்சிருந்தோம்னா அவ்வளோ தண்ணி இருந்திருக்காது. அதனால் சரி இப்போ கொஞ்சம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, மூடி வச்சுருவோம். மூடி வச்சிட்டோம்னா தண்ணி பூரா கொஞ்சம் இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்க ஆவியாக போது பாருங்க, அப்படி போயிடும். போடுறோம்னா நம்ம எடுத்து சிக்கனை சோச்சு சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே மக்களே, நம்ம சிக்கன் ரெடி. இப்போ போய் சாப்பிட்டு பார்த்துடலாம் வாங்க. இது வந்து நம்ம பப்பினா வெயிட்டிங்கில் இருக்காங்க நம்ம சிக்கன் சாப்பிட. ஓகே சாப்பிடுங்க. சாப்பிடுங்க, அவங்களும் சாப்பிடுவாங்க. இது எப்படி இருக்குன்ற சாப்பிட்டு பார்த்துருவோம். புரோட்டாவை அப்படி எடுத்துக்கிட்டு நம்ம இந்த கறியை வந்து அப்படி உள்ளே மிக்ஸ் பண்ணி இப்படி குழச்சி இப்படி பரட்டிட்டு நல்லா ருசியாக இருக்குது. சூப்பராக இருக்கு. எப்படி இருக்கு? வெக்கப்படாத சொல்லு. சூப்பராக இருக்கா? நீ இப்படி சூப்பராக இருக்குன்னு சொல்கிறதுனா கேட்குமாங்க? ஏமா சரி திரும்ப மருந்து. சரி ஓகே. இப்போ இன்றைக்கி வந்து நம்ம க்ரீன் சிக்கன் வந்து செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்றத பார்த்துட்டோம். அடுத்த வாரம் வந்து ஒரு நல்ல விளாக் வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு நன்றி. புதுசாக பார்க்குறவங்க வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களை வந்து விடைபெறுவது உங்கள் பிரதீப் பாண்டியன். பாய்.